கோவை மாநகராட்சி கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் அதிமுக, திமுக கவுன்சிலர்களிடையே கடும் வாக்குவாதம் மற்றும் மோதல் அரங்கேறியிருக்கிறது. அதன் காட்சியை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், இந்த மோதலுக்கான வாக்குவாதத்திற்கான காரணம் என்ன? விவரங்கள். கோவை மாநகராட்சியின் மாமன்ற கூட்டமானது இன்று நடைபெற்று இருக்கிறது. இந்த கூட்டத்தில் ஏற்பட்டிருக்கிற வாக்குவாதம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிற சூழ்நிலையில் இந்த நேரலை காட்சிகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மாமன்ற கூட்டத்தில் முக்கியமாக 2 தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறார்கள். நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதியில் திமுக வெற்றி பெற வைத்த திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே போல மத்திய நிதிநிலை அறிக்கையில் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டதை கண்டித்தும் இந்த கூட்டத்தில் சிறப்பு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது தவிர அதிமுக சார்பில் ஆன்லைன் அப்ரூவல் திட்டத்தை ரத்து செய்ய கோரி அதிமுகவை சேர்ந்த மாமன்ற உறுப்பினர்கள் பிரபாகரன், ரமேஷ் மற்றும் சர்மிளா சந்திரசேகர் ஆகியோர் மாநகராட்சி அலுவலகத்தில் இது தொடர்பாக வாக்குவாதங்கள் தொடர்ச்சியாக ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து அவர்கள் மாநகராட்சி அலுவலகம் முன்பாக தர்ணாவில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதாவது வீடு கட்ட ஆன்லைனில் அப்ரூவலுக்கு விண்ணப்பிக்கலாம் என கூறி வீடு கட்டிக் கொள்ளலாம் என்று கூறினார்கள். மறைமுகமாக சதுர அடிக்கு 44 ரூபாய் ஏற்கனவே இருந்த கட்டணத்தை விட 44 ரூபாய் அதிகமாக உயர்த்தி இருக்கிறார்கள் என்றும், மறைமுக கட்டணத்தை உயர்த்தியதால் ஆன்லைன் அப்ரூவல் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பதும் அதிமுக கவுன்சிலர்களின் கோரிக்கையாக இருக்கிறது. இது தவிர குப்பை வரி, குடிநீர் வரி ஆகியவற்றை உயர்த்தியிருப்பதை குறைக்க வேண்டும் என்பதும் அவர்களது கோரிக்கையாக இருக்கிறது. இது தொடர்பான கோரிக்கைகளை வலியுறுத்தி அதிமுக உறுப்பினர்கள் பேசிய போது அதிமுக, திமுக இரு தரப்பினர்களிடையே பெரும் வாக்குவாதம், மோதல் ஏற்பட்டது. இந்த சூழ்நிலையில் மாமன்ற அரங்கிலேயே இரு தரப்பினரும் மாறி மாறி வாக்குவாதம் ஏற்படுத்தி செய்து கொண்டார்கள். இதனால் தொடர்ச்சியாக ஏற்பட்ட பரபரப்பினை தொடர்ந்து அதிமுக உறுப்பினர்கள் தற்போது மாநகராட்சி அலுவலகம் முன்பாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ராம்குமார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.